ஈரானின் புதிய உயர் தலைவர் மொஜ்தபாவுக்கு முழு ஆதரவு. வடகொரியா அறிவிப்பு. உலகின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலை மூடல். எண்ணெய் சந்தைகளுக்கு சவுதி அரேபியா எச்சரிக்கை. எண்ணெய் உற்பத்தியாளர்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகள் நீக்கம். ட்ரம்ப் அறிவிப்பு. நீங்களே அழித்து விடாமல் கவனமாக இருங்கள். ட்ரம்புக்கு எச்சரிக்கை விடுத்த ஈரான். ஈரானின் உயர் தலைவராக மொஜ்தபா கமேனி தெரிவாகியுள்ளதற்கு வடகொரியா தனது முழுமையான ஆதரவை அறிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி வரும் சட்டவிரோத தாக்குதல்களை மீண்டும் கண்டிப்பதாகவும் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வடகொரியா அரசு செய்தி நிறுவனமான KCNA வெளிவிவகார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளது. February 28 அன்று போரின் தொடக்கத்தில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் மகனான மொஜ்தபா கமேனி நாட்டின் புதிய உயர் தலைவராக தெரிவு செய்துள்ளதை வடகொரியா மதிப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கு எதிராக சட்டவிரோத இராணுவ தாக்குதலை நடத்துவதன் மூலம் பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்பின் அடித்தளத்தை சீர்குலைத்து சர்வதேச அளவில் நிலையற்ற தன்மையை உருவாக்கி வரும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு வடகொரியா மிகுந்த கவலையை பதிவு செய்வதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரு நாட்டின் அரசியலமைப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் தாக்குதல்களையும் வடகொரியா கண்டிப்பதாகவும் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் முழு உலகமும் கண்டித்து நிராகரிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய அமீரகத்தின் அபுதாபியில் ஈரானிய ட்ரோன் தாக்குதலை அடுத்து உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றை மூட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. எண்ணெய் விலை உயர்வு உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சங்களுக்கு மத்தியில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. போர் வெடித்ததிலிருந்து ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள பிற அமெரிக்க நட்பு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த தாக்குதலானது 2022 ஆண்டுக்கு பிறகு பெட்ரோல் விலையை மிக வேகமாக உயர்த்த காரணமாகிறது. இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் தொடுக்கும் முன்னர் $72 இருந்த எண்ணெய் விலை திங்களன்று பீப்பாய்க்கு $120 என உச்சத்தை எட்டியது. இது இன்னொரு விலைவாசி உயர்வை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியது. உலக பொருளாதாரத்தில் அதிகபட்ச பாதிப்பை ஏற்படுத்தும் முயற்சியில் ஹார்மோஸ் நீரிணையில் தனது பிடியை இறுக்கிக் கொண்டுள்ளதால் வளைகுடாவின் முக்கிய சுத்திகரிப்பு நிலையங்களை மூட ஈரான் முயற்சிப்பதாக தெரிகிறது. செவ்வாய்க்கிழமை ஈரானிய ட்ரோன்கள் ருவாய்ஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியதால் தீ விபத்து ஏற்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மத்திய கிழக்கில் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையமான ருவாய்ஸ் ஒரு நாளைக்கு 9,22,000 பீப்பாய்களை சுத்திகரிக்க முடியும் மற்றும் நாட்டின் இரசாயனம், உரம் மற்றும் தொழில்துறை எரிவாயு ஆலைகளுக்கான மையமாக செயல்படுகிறது. முன்னதாக ட்ரோன் தாக்குதலால் ருவாய்ஸ் தொழில்துறை நகரில் தீ விபத்து ஏற்பட்டதாக அபுதாபி ஊடக அலுவலகம் தெரிவித்தது. உலகின் மிகப்பெரிய 4வது சுத்திகரிப்பு ஆலையாகவும் இந்த ருவாய்ஸ் காணப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை தொடர்ச்சியாக மூடப்பட்டுள்ளதால் ஏற்கனவே தத்தளித்து வரும் எண்ணெய் சந்திகளுக்கு இந்த ருவாய்ஸ் மூடல் என்பது மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் போரின் தாக்கத்தால் உலகளாவிய எரிசக்தி விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் சில எண்ணெய் உற்பத்தியாளர்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகளை நீக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $120 வரை உயர்ந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் $90 கீழ் சரிந்துள்ளது. சில நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட தடைகளை தற்காலிகமாக நீக்குகிறோம். நிலைமையை சீராகும் வரை இது தொடரும் என ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்கா தற்போது ரஷ்யா, ஈரான், வெனிசுலா ஆகிய நாடுகளின் எண்ணெய் துறைகளுக்கு தடைகள் விதித்துள்ளது. கடந்த வாரம் அமெரிக்க நிதியமைச்சகம் இந்தியாவுக்கு ரஷ்ய எண்ணெய் விற்பனைக்கு 30 நாள் விலக்கு அளித்திருந்தது. ட்ரம்ப் தன்னை தானே அழித்துக் கொள்ளாமல் இருக்குமாறு ஈரானிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் தொடர்ந்து வரும் நிலையில் தெஹ்ரான் மற்றும் வாஷிங்டன் இடையிலான வார்த்தை போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. உலக எரிசக்தி தேவையின் முக்கிய வழித்தடமான ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதன் விளைவாக சர்வதேச அளவில் பெரும் பதற்றம் அதிகரித்துள்ளது. பாரசீக வளைகுடா வழியாக நடைபெறும் சர்வதேச வர்த்தகத்தை ஈரான் தடுத்தால் 20 மடங்கு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் மீது அமெரிக்கா நடத்தும் என்று நேற்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதில் ஈரான் தியாகங்களால் நிறைந்த நாடு, இது உங்களின் வெற்றி கொச்சலுக்கு எல்லாம் அஞ்சாது. உங்களை விட பெரியவர்களாலேயே ஈரானை அழிக்க முடியவில்லை. நீங்கள் உங்களை அழித்துக் கொள்ளாமல் கவனமாக இருங்கள் என்று எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈரானின் பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர், ஈரான் உச்ச தலைவரின் ஆலோசகருமான அலி லாரிஜானி ட்ரம்பின் கருத்துப்படி பதிலடி கொடுத்துள்ளார்.